வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த மரவள்ளி கிழங்கை இந்த ரோட்லலாம் வச்சு விற்கிற மாதிரி எப்படி அது பூ போல் வெடித்து வேக வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை ஏன் பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கு கசாவா ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வேர் பகுதியில் இருக்க கிழங்குன்றதுனால அதிகமாக மண் இருக்கும். அதனால் அந்த முனையெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு இதை எத்தனை துண்டாக நீங்கள் துண்டுகள் ஆக்கிடுங்க. தண்ணியில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் கழுவி எடுக்கணும். இந்த தோலை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. தோலை எடுத்துகிட்டு வேக வைக்கக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு வேகாது. தோலோடு தான் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மண் போகிற மாதிரி கழுவிடுங்க. பெரிய துண்டாக இருந்ததுனால நான் அதையுமே 2ஆக நறுக்கிக்கிட்டேன். இப்போ இதையுமே 2-3 தடவை அலசிடுங்க. இப்போ பாருங்கள், பளிச்சின்னு இருக்குது தண்ணி. இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இதை அவிக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. எல்லா துண்டுகளையும் சேர்த்து இப்போ 1 கிலோ கிழங்கு கிட்ட நான் இதில் சேர்க்குறேன். ஒரு 400 ml தண்ணீர் சேர்க்குறேன். நிறையா தண்ணீர் சேர்க்கணும்னு கிடையாதுங்க. சும்மா அது பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். அது மூழ்கிற அளவுக்குலாம் நம்ம தண்ணீர் சேர்க்கணும்னு இல்லை. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு நிறையா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மரவள்ளி கிழங்கு லோ சோடியம், உப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே இதை சாப்பிடலாம். அதனால் இதை ரெகுலராக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இதில் கொலஸ்ட்ரால் குறைவு, க்ளூட்டன் ஃப்ரீ. அந்த மாதிரி க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் இதை உணவில் சேர்த்துக்கலாம். 3 விசில் தாங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு 3 விசில் விட்டு எடுங்க. கரெக்டாக இந்த மாதிரி வெந்துடும். பாருங்கள், தோல் தொட்ட உடனே எப்படி வருது, எப்படி பூ போல் வெடித்து வெந்திருக்குது பாருங்கள். இதே பக்குவத்தில் அவிச்சிங்கன்னா நமக்கும் ரோட்டில் விற்கிற மாதிரியே அதே பக்குவத்தில் கிடைக்கும். இந்த கசாவா ரூட் மரவள்ளி கிழங்கில் ஹைட்ரஜன் சயனைடு ரிலீஸ் ஆகும். இதோட இலைகளில் அதிக அளவில் சயனைட் லெவல் இருக்கும். அதோடைய ஸ்ட்ரிங்ஸில் இருக்கும். இந்த சாப்பிடக்கூடிய பகுதியில் ரொம்ப மைன்யூட்டு தான். ஆனாலும் பச்சையாக சாப்பிட்டா விஷத்தன்மை நம்ம உடம்பில் ஏறும். ரெகுலராக பச்சையாக அதிகமாக சாப்பிடக்கூடாது. வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும். அதனால தான் இதை மத்தி மீன், இந்த சாலை மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அவிச்சிட்டு அந்த தண்ணியும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும், தூரம் ஊற்றிடணும், யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மீன் குழம்புக்கு இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான். மற்றபடி இது உடலுக்கு அவ்வளோ நன்மை பயக்கக்கூடியது. இந்த கிழங்கு சீசன் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும். இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி முறையாக அவிச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு கூட சேர்த்து சாப்பிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், நைட்டு டின்னராகவும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு பதில் இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. அதே மாதிரி திகட்டாமல் இருக்கும். நீங்கள் வெறுமனே சாப்பிட்டீங்கன்னா ஒரு துண்டு சாப்பிடும் போதே திகட்டிடும். இது தாங்க இதன் ரகசியம். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.